மக்கபேயர் முதல் நூல் அதிகாரம் 5. பலிபீடம் மீண்டும் எழுப்பப்பட்டது என்றும் திரு உறைவிடம் முன்பு இருந்தது போல் அர்ப்பணிக்கப்பட்டது என்றும் சுற்றிலும் இருந்த வேற்றினத்தார் கேள்விப்பட்டு மிகவும் சினங்கொண்டனர். எனவே தங்கள் நடுவே வாழ்ந்த யாக்கோபின் வழிமரபினரை அழித்தொழிக்க திட்டமிட்டனர். அவ்வாறே அவர்களை கொன்றொழிக்க தொடங்கினர். இதுமேயாவில் இருந்த அக்ரபத்தேனில் ஏசாவின் மக்கள் இஸ்ராயேலரை முற்றுகையிட்டிருந்ததால் யூதா அவர்களை கடுமையாக தாக்கி வீழ்ச்சியுறச் செய்து கொள்ளை பொருள்களையும் எடுத்து வந்தார். சாலைகளில் பதுங்கியிருந்த தம் மக்களுக்கு கண்ணி போலும் சூழ்ச்சி பொறி போலும் இருந்த பேயான் மக்களுடைய கொடுமைகளையும் நினைவு கூர்ந்தார். ஆகவே அவர்களை கோட்டைகளில் அடைத்து அவர்கள் வெளியே வராமல் தடுத்து முற்றிலும் அழைத்தார். கோட்டைகளையும் அவற்றுள் இருந்த அனைவரையும் தீக்கிரையாக்கினார். பிறகு அவர் அம்மோனியரை தாக்கச் சென்றபோது வலிமைமிக்க படையையும் திரளான மக்களையும் அவர்களின் தலைவரான தீமோத்தேயுவையும் கண்டார். அவர்களோடு போர்கள் பல புரிந்து அவர்களை நிலைகுலையச் செய்து அழித்தார். யாசேர் நகரையும் அதைச் சேர்ந்த ஊர்களையும் கைப்பற்றிய பின் யூதேயா திரும்பினார். தங்கள் நாட்டில் வாழ்ந்து வந்த இஸ்ராயேலரை அழிப்பதற்காக கிளையாதில் இருந்த பிற இனத்தார் அவர்களுக்கு எதிராக அணி திரண்டனர். எனவே இஸ்ராயேலர் தாதமா கோட்டைக்கு தப்பி ஓடினர். அவர்கள் யூதாவுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் எழுதி அனுப்பிய மடல் வருமாறு: எங்களை சுற்றியுள்ள பிற இனத்தார் எங்களை ஒழித்துவிட எங்களுக்கு எதிராக திரண்டு வந்துள்ளனர். அவர்கள் வந்து நாங்கள் அடைக்கலம் புகுந்திருக்கும் இந்த கோட்டையை பிடிக்க முன்னேற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். தீமோத்தேயு அவர்களின் படைத்தலைவன். எங்களுள் பலர் ஏற்கனவே மடிந்து விட்டதால் இப்போது நீர் வந்து அவர்களிடமிருந்து எங்களை காப்பாற்றும். தோபு நாட்டிலுள்ள நம் சகோதரர்கள் அனைவரையும் பகைவர்கள் கொன்றுவிட்டார்கள். அவர்களின் மனைவி மக்களை சிறைப்படுத்தியதோடு உடைமைகளையும் கொள்ளையடித்து விட்டார்கள். ஏறக்குறைய 1000 பேரை அங்கு கொலை செய்து விட்டார்கள். யூதாவும் அவருடைய சகோதரர்களும் அம்மடலை படித்துக் கொண்டிருக்கும் போதே கிழிந்த ஆடைகளோடு சில தூதர்கள் கலிலேயா நாட்டிலிருந்து இது போன்ற செய்தி ஒன்றை கொண்டு வந்தார்கள். தாலமாய், தீர், சீதோன் நகரத்தாரும் பிற இனத்தார் வாழும் கலிலேயா நாட்டு மக்கள் அனைவரும் தங்களுக்கு எதிராய் எழுந்து தங்களை அழித்தொழிக்க கூடியிருப்பதாக தெரிவித்தார்கள். யூதாவும் மக்களும் இச்செய்தியை கேட்டு கடுந்துயருக்கும் பகைவர்களின் தாக்குதலுக்கும் உள்ளாகியிருந்த தங்கள் உறவின் முறையினருக்கு தாங்கள் செய்ய வேண்டியதை பற்றி முடிவு செய்ய பெரும் கூட்டமாக கூடினார்கள். யூதா தம் சகோதரரான சீமோனை நோக்கி, நீர் வீரர்களை தேர்ந்து கொண்டு கலிலேயா நாட்டிலுள்ள உறவின் முறையினரை விடுவிக்க புறப்படும். நானும் என் சகோதரரான யோனத்தானும் கிளையாதுக்கு போவோம் என்றார். யூதேயாவை காப்பதற்காக செக்கரியாவின் மகனான யோசேப்பையும் மக்கள் தலைவர்களுள் ஒருவரான அசரியாவையும் எஞ்சிய படையோடு விட்டு சென்றார். இம்மக்களுக்கு பொறுப்பாயிருங்கள். நாங்கள் திரும்பி வரும் வரை பிற இனத்தாரோடு போர் செய்யாதீர்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். கலிலேயாவுக்கு செல்வதற்காக சீமோனுக்கு 3000 வீரர்களும் கிளையாதுக்கு செல்வதற்காக யூதாவுக்கு 8000 வீரர்களும் குறிக்கப்பட்டார்கள். சீமோன் கலிலேயாவுக்கு சென்று பிற இனத்தாரோடு போர்கள் பல செய்து அவர்களை அழித்தார். அவர் தாலமாய் நகரின் வாயில் வரை அவர்களை துரத்தி சென்றார். அவர்களுள் ஏறக்குறைய 3000 பேர் மாண்டனர். அவர் அவர்களுடைய பொருள்களை கொள்ளையடித்தார். கலிலேயாவிலும் அர்பத்தாவிலும் இருந்த யூதர்களை அவர்களுடைய மனைவி மக்களோடும் அவர்களுக்கு சொந்தமான பொருள்கள் அனைத்தோடும் கூட்டிக் கொண்டு பெரும் மகிழ்ச்சியோடு யூதேயா நாட்டுக்கு வந்தார். யூதா மக்கபேயும் அவருடைய சகோதரரான யோனத்தானும் யோர்தான் ஆற்றை கடந்து பாலை நிலத்தில் 3 நாள் பயணம் செய்தார்கள். அவர்கள் நபத்தேயரை சந்தித்தார்கள். நபத்தேயர் அவர்களை இனிதே வரவேற்று
கிளையாது நாட்டில் வாழ்ந்து வந்த யூதர்களுக்கு நேர்ந்த யாவற்றையும் தெரிவித்தார்கள். போஸ்ரா, போசோர், அலேமா, காஸ்போ, மாக்கேது, கர்னாயம் என்னும் வலிமைமிக்க மாநகர்களில் யூதர்கள் பலர் சிறை வைக்கப்பட்டிருக்கின்றனர். மற்றும் சிலர் கிளையாதின் பிற நகரங்களில் சிறை வைக்கப்பட்டிருக்கின்றனர். பகைவர்கள் நாளையே அவர்களின் கோட்டைகளை தாக்கி கைப்பற்றி மக்கள் எல்லாரையும் ஒரே நாளில் அழித்தொழிக்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆதலால் யூதாவும் அவருடைய படை வீரர்களும் உடனே திரும்பி பாலைநில வழியாய் போஸ்ராவுக்கு சென்று அதை கைப்பற்றினார்கள். ஆடவர் எல்லாரையும் வாளுக்கு இரையாக்கி நகரை கொள்ளையடித்து கொளுத்திவிட்டார்கள். பிறகு அவர்கள் இரவில் அங்கிருந்து புறப்பட்டு தாதமா கோட்டைக்கு சென்றார்கள். பொழுது வெடியும் வேளையில் அவர்கள் தலை நிமிர்ந்து பார்த்தபோது கோட்டையை பிடிப்பதற்கும் அதிலிருந்த யூதர்களை தாக்குவதற்கும் ஏணிகளோடும் படைப்பொறிகளோடும் வந்த எண்ணிலடங்காத மக்கள் திரளை கண்டார்கள். போர் தொடங்கிவிட்டது என்று யூதா கண்டார். நகரிலிருந்து எழுந்த கூக்குரல் எக்கால ஒலியோடும் பேரிரைச்சலோடும் சேர்ந்து வானத்தை எட்டியது. ஆதலால் அவர் தம் படை வீரர்களை நோக்கி, இன்று நம் உறவின் முறையினருக்காக போரிடுங்கள் என்றார். யூதா தம் படையை மூன்றாக பிரிக்கவே அவர்கள் எக்காலங்களை முழங்கிக் கொண்டும் உரத்த குரலில் வேண்டிக் கொண்டும் பகைவர்களை பின்தொடர்ந்தார்கள். மக்கபேயு தாம் வருகிறார் என்று தீமோத்தேயுவின் படை வீரர்கள் அறிந்தவுடனே அவர் முன்னிருந்து தப்பி ஓடினார்கள். அவர் அவர்களை அடித்து நொறுக்கவே அன்று அவர்களுள் ஏறத்தாழ 8000 பேர் கொலையுண்டனர். பின்னர் அலேமாவை நோக்கி யூதா சென்று அதை எதிர்த்து போரிட்டு கைப்பற்றினார். அங்கு இருந்த ஆடவர் எல்லாரையும் கொன்ற பின் அதை கொள்ளையடித்து கொளுத்திவிட்டார். அவ்விடமிருந்து புறப்பட்டு காஸ்போவையும் மாக்கேதையும் போசோரையும் கிளையாது நாட்டின் மற்ற நகர்களையும் பிடித்தார். இவற்றுக்கு பின் தீமோத்தேயு வேறொரு படையை திரட்டி நீரோடையின் அக்கறையில் ராபோன் நகருக்கு எதிரில் பாசறை அமைத்தான். பகைவர்களின் படையை உளவு பார்க்க யூதா ஆள்களை அனுப்ப அவர்கள் திரும்பி வந்து நம்மை சுற்றிலும் இருக்கும் பிற இனத்தார் எல்லாரும் அவனோடு சேர்ந்து கொண்டனர். அது மிக பெரும் படை. தங்களுக்கு உதவியாக அரேபியரையும் அவர்கள் கூலிக்கு அமர்த்தியுள்ளார்கள். உம்மோடு போர் செய்ய ஆயத்தமாகி நீரோடையின் அக்கறையில் பாசறை அமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். எனவே யூதா அவர்களை போர் முனையில் சந்திக்கச் சென்றார். யூதாவும் அவரது படையும் நீரோடைக்கு அருகே வந்ததும் தீமோத்தேயு தன் படைத்தலைவர்களை நோக்கி, அவன் முதலில் நீரோடையை கடந்து நம்மிடம் வந்தால் நாம் அவனை எதிர்க்க முடியாது. அவன் நம்மை தோற்கடிப்பது உறுதி. ஆனால் அவன் அச்சம் கொண்டு அக்கறையிலேயே பாசறை அமைப்பானாகில் நாம் நீரோடையை கடந்து சென்று அவனை முறியடிப்போம் என்று கூறினான். யூதா நீரோடையை நெருங்கி வந்தபோது அலுவலர்களை அதன் அருகே நிறுத்தி, ஒருவனையும் பாசறை அமைக்க விடாதீர்கள், எல்லாரும் போர் புரியச் செய்யுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். தம் எதிரிகளை தாக்க யூதாவே முதல் நீரோடையை கடந்தார். மக்கள் எல்லாரும் அவரை பின்தொடர்ந்தார்கள். அவரால் முறியடிக்கப்பட்ட பிற இனத்தார் அனைவரும் தங்கள் படைக்கலங்களை எறிந்துவிட்டு கர்னாயிமில் இருந்த கோவிலுக்கு தப்பி ஓடினார்கள். ஆனால் யூதாவும் அவருடைய ஆள்களும் அந்த நகரை பிடித்து கோவிலையும் அதிலிருந்த அனைவரையும் தீக்கிரையாக்கினார்கள். இவ்வாறு கர்னாயிம் நகர் முறியடிக்கப்பட்டது. யூதாவை எதிர்க்க பிற இனத்தாரால் முடியாமல் போயிற்று. கிளையாதில் இருந்த சிறுவர் முதல் பெரியோர் வரை எல்லா இஸ்ராயேலரும் அவர்களின் மனைவி மக்களும் பொருள்களும் மிக பெரும் படையாக யூதேயா நாடு செல்வதற்கு அவர்களை யூதா ஒன்று திரட்டினார். அவர்கள் எபிரோனை அடைந்தார்கள். வழியிலிருந்த அந்நகர் பெரியதும் காவலரண் செய்து வலுப்படுத்தப்பட்டதுமாயிருந்தது. அதை சுற்றி வலப்பக்கமோ இடப்பக்கமோ போக இயலவில்லை. நகரின் வழியாகத்தான் அவர்கள் போக வேண்டியிருந்தது. ஆனால் அவர்கள் உள்ளே நுழையாதவாறு நகரில் இருந்தவர்கள் தடுத்து வாயில்களை கற்களால் அடைத்தார்கள். யூதா அவர்களிடம்,
நாங்கள் உங்கள் நாட்டின் வழியாக எங்களுடைய நாடு போய் சேர வழிவிடுங்கள். நாங்கள் யாரும் உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டோம். நாங்கள் நடந்தே செல்வோம் என்று அமைதியை நாடும் முறையில் சொல்லி அனுப்பினார். இருப்பினும் நகர வாயில்களை அவருக்கு திறந்துவிட அவர்கள் விரும்பவில்லை. ஆதலால் படை வீரர்களுள் ஒவ்வொருவரும் தாம் இருந்த இடத்திலேயே பாசறை அமைக்க வேண்டும் என்று அறிக்கையிடும்படி யூதா கட்டளையிட்டார். அவ்வாறே வீரர்களும் பாசறை அமைத்தார்கள். யூதா அன்று பகலும் இரவுமாக அந்த நகரத்தோடு போர் புரிந்து அதை கைப்பற்றினார். ஆடவர் எல்லாரையும் வாளால் கொன்றொழித்தார். நகரை கொள்ளையடித்த பின் தரைமட்டமாக்கினார். கொலையுண்டவர்களை தாண்டி நகரை கடந்து சென்றார். பின்னர் அவர்கள் யோர்தானை கடந்து பெத்சான் நகருக்கு எதிரில் இருந்த பெரிய சமவெளியில் சென்று கொண்டிருந்தார்கள். தம் மக்களுள் சோர்ந்து பின்னடைந்தவர்களை யூதா ஒன்று சேர்த்து வழி முழுவதும் யூதேயா நாடு சேருமட்டும் அவர்களுக்கு ஊக்கமூட்டி கொண்டு சென்றார். அவர்கள் அக்களிப்போடும் அகமகிழ்வோடும் சீயோன் மலைக்கு ஏறிச் சென்று தங்களுள் யாரும் அழிவுறாமல் பாதுகாப்புடன் திரும்பி வந்ததற்காக எரிபலிகளை ஒப்புக் கொடுத்தார்கள். யூதாவும் யோனத்தானும் கிளையாது நாட்டில் இருந்த காலத்தில் அவர்களுடைய சகோதரனான சீமோன் கலிலேயாவில் தாலமாயை முற்றுகையிட்டுக் கொண்டிருந்த காலத்தில் அவர்கள் புரிந்த போர்களை பற்றியும் தீரச் செயல்களை பற்றியும் படைத்தலைவர்களான செக்கரியா மகன் யோசேப்பும் அசரியாவும் கேள்விப்பட்டார்கள். நாமும் நமக்கு நல்ல பெயரை தேடிக்கொள்வோம். நாம் சென்று நம்மை சுற்றிலும் இருக்கும் பிற இனத்தாரை எதிர்த்து போர் செய்வோம் என்று சொல்லி தங்களோடு இருந்த படை வீரர்களுக்கு ஆணையிட அவர்கள் யாம்னியாவை நோக்கி அணிவகுத்து சென்றார்கள். ஆனால் அவர்களை போர் முனையில் சந்திக்குமாறு கோர்கியாவும் அவனுடைய படை வீரர்களும் நகருக்கு வெளியே வந்தார்கள். யோசேப்பும் அசரியாவும் முறியடிக்கப்பட்டு யூதாவின் எல்லை வரை துரத்தி அடிக்கப்பட்டார்கள். அன்று இஸ்ராயேல் மக்களுள் ஏறத்தாழ 2000 பேர் மாண்டனர். தீரச் செயல் புரிய எண்ணிய மக்கள் யூதாவும் அவருடைய சகோதரரும் சொன்னதை கேளாததால் இவ்வாறு பெரும் தோல்வி அடைந்தார்கள். ஆனால் யார் வழியாக இஸ்ராயேலுக்கு மீட்பு வழங்கப்பட்டதோ அவர்களது வழிமரபை சேர்ந்தவர்கள் அல்லர் இம்மனிதர்கள். ஆண்மை படைத்த யூதாவும் அவருடைய சகோதரர்களும் இஸ்ராயேலர் அனைவர் முன்னும் பிற இனத்தார் அனைவர் முன்னும் அவர்களின் பெயர் தெரிய வந்த இடமெல்லாம் மிகவும் பெருமைப்படுத்தப்பட்டார்கள். மக்கள் திரண்டு வந்து அவர்களை பாராட்டினார்கள். பின்னர் யூதா தம் சகோதரர்களோடு புறப்பட்டு தென்னாட்டிலிருந்த ஏசாவின் வழிமரபினரை எதிர்த்து போர் செய்தார். எபிரோன் நகரையும் அதைச் சேர்ந்த ஊர்களையும் அழித்தார். அதன் கோட்டைகளை தரைமட்டமாக்கி அதை சுற்றியிருந்த காவல் மாடங்களை தீக்கிரையாக்கினார். அங்கிருந்து பெலிஸ்தியரின் நாட்டுக்கு புறப்பட்டு மாரிசா வழியாக சென்றார். தீரச் செயல் புரிய விரும்பிய குருக்கள் சிலர் முன்மதியின்றி போருக்கு சென்றிருந்ததால் அன்று போரில் மாண்டனர். பெலிஸ்தியரின் நாட்டில் அசோத்து நகரை யூதா அடைந்து அதன் பலிபீடங்களை தரைமட்டமாக்கி அவர்களுடைய தெய்வங்களின் சிலைகளை தீயிலிட்டு எரித்தார். நகரங்களை கொள்ளையடித்த பின் யூதேயா நாடு திரும்பினார். சீராக்கின் ஞானம். அதிகாரம் 13. மையை தொடுவோர் தங்களை கரைப்படுத்திக் கொள்வர். செருக்குடையோருடன் சேர்ந்து பழகுவோர் அவர்களைப் போலவே மாறுவர். உன்னால் சுமக்க முடியாத சுமைகளை தூக்காதே. உன்னைவிட வலிமை வாய்ந்தோருடனும் செல்வம் படைத்தோருடனும் உறவு கொள்ளாதே. மண்பானைக்கும் இரும்பு கொப்பரைக்கும் என்ன தொடர்பு? கொப்பரையுடன் பானை மோதி சுக்கு நூறாகும். செல்வர்கள் அநீதி இழைப்பதுமன்றி ஏழைகளை இழிவுபடுத்தவும் செய்வார்கள். ஏழைகளோ அநீதிக்கு ஆளாவதோடு மன்னிப்பும் கேட்க வேண்டும். உன்னால் தங்களுக்கு பயன் விளையுமாயின் செல்வர் உன்னை சுரண்டுவர். உனக்கு ஒரு தேவை என்றால் உன்னை கைவிடுவர். நீ வசதியாயிருக்கும்போது உன்னோடு ஒட்டி உறவாடுவர். உன்னை வெறுமையாக்கிவிட்டு கவலையின்றி இருப்பர். உன் உதவி அவர்களுக்கு தேவைப்படும் போது உன்னை ஏமாற்றுவர்.
உன்னை பார்த்து புன்முறுவல் பூத்து உனக்கு ஊக்கம் அளிப்பர். உன்னிடம் நயந்து பேசி உனக்கு தேவையானது என்ன என கேட்பர். நீ திகைக்க திகைக்க உனக்கு பல்சுவை விருந்தூட்டி சிறிது சிறிதாக உன்னை அறவே கறந்து இறுதியில் உன்னை எள்ளி நகையாடுவர். பின்னர் உன்னை காண நேர்ந்தால் ஒதுங்கிச் செல்வர். உன்னை பார்த்து தலையாட்டுவர். ஏமாந்து போகாதவாறு எச்சரிக்கையாயிரு. உன் அறிவின்மையால் தாழ்வுறாதே. வலியோர் உன்னை விருந்துக்கு அழைக்கும் போது ஆர்வம் காட்டாதே. அப்படியானால் மீண்டும் மீண்டும் உன்னை அழைப்பர். எதிலும் முந்திக் கொள்ளாதே. நீ ஒதுக்கப்படலாம். தொலையில் ஒதுங்கி நில்லாதே. நீ மறக்கப்படுவாய். வலியோரை உனக்கு இணையாக நடத்த முயலாதே. அவர்களின் நீண்ட பேச்சுகளை நம்பாதே. உன்னை ஆழம் காணவே அவர்கள் நீண்ட நேரம் பேசுகின்றார்கள். அவர்கள் சிரித்து பேசுவதும் உன்னை கணிப்பதற்கே. ரகசியங்களை காப்பாற்றாதோர் இரக்கமற்றோர். உன்னை கொடுமைப்படுத்தவும் சிறைப்படுத்தவும் அவர்கள் தயங்க மாட்டார்கள். அவற்றை காப்பாற்றுவதில் மிகவும் கவனமாயிரு. ஏனெனில் உனது வீழ்ச்சியை மடியில் கட்டிக்கொண்டு நடக்கிறாய். நீ உறங்கும் போது இவற்றை கேட்க நேர்ந்தால் விழித்தெழு. உன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் மீது அன்பு செலுத்து. உன் மீட்புக்காக அவரை மன்றாடு. ஒவ்வொரு உயிரும் தன் இனத்தின் மீது அன்பு பாராட்டுகிறது. ஒவ்வொரு மனிதரும் தமக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு செலுத்துகிறார். உயிரினங்கள் எல்லாம் தங்கள் இனங்களோடு சேர்ந்து வாழ்கின்றன. மனிதரும் தம்மை போன்ற மனிதருடன் இணைந்தே வாழ்கின்றனர். ஓநாய்க்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உறவு ஏது? பாவிகளுக்கும் இறைப்பற்றுள்ளோருக்கும் தொடர்பு ஏது? கழுதை புலிக்கும் நாய்க்கும் இடையே அமைதி ஏது? செல்வர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையே சமாதானம் ஏது? காட்டுக் கழுதைகள் பாலை நிலத்தில் சிங்கங்களுக்கு இரையாகும். ஏழைகளை செல்வர்கள் விழுங்குவர். இருமாப்பு கொண்டோர் தாழ்ச்சியை அருவருப்பர். செல்வர் ஏழைகளை அருவருப்பர். செல்வர் தடுமாறினால் நண்பர்கள் தாங்குவார்கள். எளியோர் விழும்போது நண்பர்களும் சேர்ந்து தள்ளிவிடுவார்கள். செல்வர் நாத்தவறினால் அவரை காப்பாற்ற பலர் இருப்பர். தகாதவற்றை பேசினும் அவற்றை முறைப்படுத்துவர். எளியோர் நாத்தவறினால் அவர்கள் மீது குற்றஞ்சாட்டுவர். அறிவு கூர்மையோடு பேசினும் அவர்களுக்கு செவிசாய்ப்பார் யாரும் இலர். செல்வர் பேசும்போது எல்லாரும் அமைதியாய் கேட்பர். அவரது பேச்சை வானுயர புகழ்வர். ஏழை பேசும்போது இவன் யார் என கேட்பர். பேச்சில் தடுமாற்றம் ஏற்படின் அவரை பிடித்து வெளியே தள்ளுவர். பாவ கலப்பில்லாத செல்வம் நன்று. வறுமை தீயது என இறைப்பற்றில்லாதோரே கூறுவர். மனிதரின் உள்ளம் நன்மைக்கோ தீமைக்கோ முகத் தோற்றத்தை மாற்றிவிடுகிறது. இனிய உள்ளத்தின் அடையாளம் மலர்ந்த முகம். ஓமைகளை கண்டுபிடிக்க கடும் உழைப்போடு கூடிய சிந்தனை வேண்டும். சீராக்கின் ஞானம். அதிகாரம் 14. நாவினால் தவறு செய்யாதோர் பேறு பெற்றோர். அவர்கள் பாவங்களுக்கான மன உறுத்தல் இல்லாதவர்கள். தம் மனச்சான்றால் கண்டிக்கப்படாதோர் பேறு பெற்றோர். நம்பிக்கை தளராதோரும் பேறு பெற்றோர். கஞ்சனுக்கு செல்வம் ஏற்றதல்ல, கருமிக்கு அதனால் என்ன பயன்? தமக்கென செலவிடாமல் சேர்த்து வைக்கும் செல்வம் பிறரையே சென்று அடையும். அச்செல்வத்தால் பிறரே வளமுடன் வாழ்வர். தங்களையே கடுமையாக நடத்துவோர் அடுத்தவருக்கு எஞ்ஞனும் நன்மை செய்வர். அவர்கள் தங்களிடம் உள்ள செல்வங்களையே துய்த்து மகிழத் தெரியாதவர்கள். தமக்குத்தாமே கருமையாயிருப்போரை விட கொடியவர் இலர். அவர்களது கஞ்சத்தனத்துக்கு இதுவே தண்டனை. அவர்கள் நன்மை செய்தாலும்
அது அவர்களை அறியாமல் நிகழ்கின்றது. இறுதியில் தங்கள் கஞ்சத்தனத்தையே காட்டிவிடுவர். பொறாமை கொண்டோர் தீயோர். பிறரை புறக்கணித்து முகத்தை மறுபக்கம் திருப்பிக் கொள்வர். பேராசை கொண்டோர் உள்ளது கொண்டு நிறைவு அடைவதில்லை. பேராசையுடன் கூடிய அநீதி உள்ளம் தளர்வு அடையச் செய்கிறது. கருமிகள் மற்றவர்களுக்கு உணவை அளந்தே கொடுப்பார்கள். அவர்களின் உணவறையில் எதுவும் இராது. குழந்தாய், உள்ளதை கொண்டு உன்னையே பேணிக்கொள். ஆண்டவருக்கு ஏற்ற காணிக்கை செலுத்து. இறப்பு யாருக்கும் காலம் தாழ்த்தாது என்பதையும், நீ சாக வேண்டிய நேரம் உனக்கு இன்னும் சொல்லப்படவில்லை என்பதையும் நினைவில் கொள். நீ இறக்கும் முன் உன் நண்பர்களுக்கு உதவி செய். உன்னால் முடிந்தவரை தாராளமாக கொடு. ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கும் நன்மைகளை நன்கு பயன்படுத்து. உன் வாழ்வின் இன்பங்களை தூய்க்காமல் விட்டுவிடாதே. உன் உழைப்பின் பயனை பிறருக்கு விட்டுவிடுவதில்லையா? நீ உழைத்து சேர்த்ததை பங்கிட்டுக் கொள்ள விடுவதில்லையா? கொடுத்து வாங்கு, மகிழ்ந்திரு. பாதாளத்தில் இன்பத்தை தேட முடியாது. ஆடை போன்று மனிதர் அனைவரும் முதுமை அடைகின்றனர். நீ திண்ணமாய் சாவாய் என்பதே தொன்மை நெறிமுறை. இலை அடர்ந்த மரத்தின் சில இலைகள் உதிர்கின்றன, சில இலைகள் தளிர்க்கின்றன. ஊனும் உதிரமும் கொண்ட மனித இனத்திலும் சிலர் இறப்பர், சிலர் பிறப்பர். கை வேலைப்பாடுகள் எல்லாம் மட்கி மறையும். அவற்றை செய்தோரும் அவற்றோடு மறைந்தொழிவர். ஞானத்தில் நாட்டம் செலுத்துவோர் பேறு பெற்றோர். அறிவு கூர்மை கொண்டு வாதிடுவோரும் பேறு பெற்றோர். ஞானத்தின் வழிகள் பற்றி தம் உள்ளத்தில் எண்ணி பார்ப்போரும் அதன் இரகசியங்களை சீர்தூக்கி பார்ப்போரும் பேறு பெற்றோர். வேடர் போன்று அதை தேடிச் சென்று அதன் வழிகளில் பதுங்கியிருப்போரும் பேறு பெற்றோர். அதன் பலகணி வழியே உற்று நோக்குவோரும் அதன் கதவு அருகே நின்று கேட்போரும் பேறு பெற்றோர். அதன் வீட்டின் அருகே தங்குவோரும் அதன் சுவரில் தம் கூடாரத்தின் முளையை இறக்குவோரும் பேறு பெற்றோர். அதன் அருகிலேயே தம் கூடாரத்தை அமைப்போரும் அதன் இனிமை நிறைந்த இடத்தில் தம் இல்லத்தை கட்டுவோரும் பேறு பெற்றோர். அதன் நிழலில் தம் பிள்ளைகளை கிடத்துவோரும் அதன் கிளைகளுக்கு அடியில் தங்குவோரும் பேறு பெற்றோர். வெப்பத்தினின்று ஞானத்திடம் தஞ்சம் புகுவோரும் அதன் மாட்சியின் நடுவே குடியிருப்போரும் பேறு பெற்றோர். சீராக்கின் ஞானம். அதிகாரம் 15. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர்கள் இவற்றையெல்லாம் செய்வார்கள். திருச்சட்டத்தை கற்றுத் தேர்ந்தவர்கள் ஞானத்தை அடைவார்கள். தாய் போன்று ஞானம் அவர்களை எதிர்கொள்ளும். இளம் மணமகள் போல் அவர்களை வரவேற்கும். அறிவு கூர்மை எனும் உணவை அவர்கள் அருந்த கொடுக்கும். ஞானமாகிய நீரை பருக அளிக்கும். அவர்கள் அதன் மீது சாய்ந்து கொள்வார்கள், விழமாட்டார்கள். அதை சார்ந்து வாழ்பவர்கள் இகழ்ச்சி அடைய மாட்டார்கள். அடுத்திருப்பவருக்கு மேலாக அது அவர்களை உயர்த்தும். சபை நடுவில் பேச நாவன்மை நல்கும். அவர்கள் அக்களிப்பையும் மகிழ்ச்சியின் முடியையும் கண்டடைவார்கள். நிலையான பெயரை உரிமையாக்கிக் கொள்வார்கள். அறிவிலிகள் ஞானத்தை அடைய மாட்டார்கள். பாவிகள் அதை காண மாட்டார்கள். இருமாப்பின் என்று அது விலகி நிற்கும். பொய்யர் ஒருபோதும் அதை நினைத்து பாரார். பாவிகளின் வாயிலிருந்து வரும் இறை புகழ்ச்சி தகாதது. அது ஆண்டவரிடமிருந்து அவர்களுக்கு அருளப்படவில்லை. ஞானத்தின் என்று இறை புகழ்ச்சி வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே அதை வளமுறச் செய்வார். ஆண்டவரே என் வீழ்ச்சிக்கு காரணம் எனச் சொல்லாதே. தாம் வெறுப்பதை அவர் செய்வதில்லை. அவரே என்னை நெறி பிறழச் செய்தார் எனக் கூறாதே. பாவிகள் அவருக்கு தேவையில்லை. ஆண்டவர் அருவருப்புக்குரிய அனைத்தையும் வெறுக்கிறார்.
அவருக்கு அஞ்சி நடப்போர் அவற்றை விரும்புவதில்லை. அவரே தொடக்கத்தில் மனிதரை உண்டாக்கினார். தங்கள் விருப்புரிமையின்படி செயல்பட அவர்களை விட்டுவிட்டார். நீ விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடி. பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரின் ஞானம் பெரிது. அவர் ஆற்றல் மிக்கவர். அனைத்தையும் அவர் காண்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். இறை பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டதில்லை. பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததும் இல்லை.